வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது IPL 2026 தொடரின் 6வது லீக் போட்டியின் முழுமையான மேட்ச் ரிவ்யூ. ஏப்ரல் 2ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த அதிரடியான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதின. இரண்டு அணிகளுமே தங்களது முதல் போட்டியில் தோல்வியை தழுவியிருந்த நிலையில் வெற்றிக் கணக்கை தொடங்கும் முனைப்புடன் களமிறங்கின. டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் அஜிங்கியா ரஹானே முதலில் பந்து வீச முடிவு செய்தார். இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா ஒரு மிரட்டலான தொடக்கத்தை கொடுத்தனர். இவர்கள் இருவரும் இணைந்து கொல்கத்தா அணியின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்தனர். பவர் பிளே ஓவர்களில் இவர்களது ஆட்டம் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது. அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 21 பந்துகளில் 46 ரன்கள் எடுத்து கார்த்திக் தியாகி பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் வானவேடிக்கை காட்டிய அபிஷேக் சர்மா 21 பந்துகளில் 48 ரன்கள் குவித்து முசராபானி பந்துவீச்சில் பெவிலியன் திரும்பினார். சிறப்பான தொடக்கம் கிடைத்தாலும் ஐதராபாத் அணியின் மிடில் ஆர்டர் சற்று தடுமாறியது. அணியின் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான இஷான் கிஷன் 14 ரன்களில் ஆட்டமிழந்தார். அனிகேத் வர்மாவும் 1 ரன்னில் நடையை கட்டினார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஜோடி சேர்ந்த ஹென்ரிச் கிளாசன் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி இருவரும் மிகவும் பொறுப்பாக விளையாடி அணியின் ஸ்கோரை மளமளவென உயர்த்தினர். இந்த ஜோடி 5வது விக்கெட்டுக்கு 82 ரன்கள் சேர்த்தது. நிதிஷ்குமார் ரெட்டி 24 பந்துகளில் 39 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மறுமுனையில் கச்சிதமாக விளையாடிய கிளாசன் 35 பந்துகளில் 52 ரன்கள் குவித்து அரைசதம் விளாசினார். முடிவில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்கள் என்ற இமாலய இலக்கை பதிவு செய்தது. கொல்கத்தா அணி தரப்பில் பிளசிங் முசராபானி அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளையும் வைபவ் அரோரா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 227 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிகவும் கடினமான இலக்குடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சேசிங்கை தொடங்கியது. தொடக்க வீரராக களமிறங்கிய ஃபின் ஆலன் முதல் ஓவரிலேயே டேவிட் பெயின் பந்துவீச்சில் 25 ரன்களை குவித்து அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தார். ஆனால் அவரது ஆட்டம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவர் வெறும் 7 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்து ஹர்ஷ் துபே பந்துவீச்சில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து களமிறங்கிய கேப்டன் அஜிங்கியா ரஹானே 8 ரன்களில் ஜெய்தேவ் உனட்கட் பந்துவீச்சில் வெளியேறி ஏமாற்றம் அளித்தார். கேமரோன் கிரேன் வெறும் 2 ரன்களில் ரன் அவுட் ஆகி அதிர்ச்சியளித்தார். ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் இளம் வீரர் அங்கிரிஷ் ரகுவன்ஷி மிகவும் சிறப்பாக விளையாடி 29 பந்துகளில் 52 ரன்கள் குவித்து அரைசதம் அடித்தார். ஆனால் அவரும் ஒரு பெரிய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக ரன் அவுட்டில் சிக்கி தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். அதிரடி ஆட்டக்காரர் ரிங்கு சிங் 25 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்து தனி ஆளாக போராடினார். ஆனால் அவரை நிதிஷ்குமார் ரெட்டி வீழ்த்தி கொல்கத்தாவின் வெற்றி நம்பிக்கையை தகர்த்தார். அடுத்தடுத்து வந்த சுனில் நரேன் 12 ரன்கள், ரமன்தீப் சிங் 10 ரன்கள், அனைவரும் சொற்ப ரன்களில் பெவிலியன் திரும்ப கொல்கத்தா அணி முற்றிலும் நிலைகுலைந்தது. இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 16 ஓவர்களிலேயே தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 161 ரன்களுக்கு சுருண்டது. ஐதராபாத் பந்துவீச்சாளர் ஜெய்தேவ் உனட்கட் மிகச் சிறப்பாக பந்து வீசி 21 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இஷான் மலிங்கா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தனர். இந்த அபாரமான பந்துவீச்சு மற்றும் சிறப்பான பேட்டிங் மூலம் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 65 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்தது. நடப்பு IPL 2026 தொடரில் இது ஐதராபாத் அணியின் முதல் வெற்றியாகும். பேட்டிங்கில் 39 ரன்களும் பந்துவீச்சில் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சிறப்பான ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த SRH அணியின் இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த போட்டியின் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த விறுவிறுப்பான போட்டி பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதுபோல துல்லியமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் IPL அப்டேட்டுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.